கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசஸ்தலத்தை விசாரிக்கிறவர். யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர். யோபுவின் நண்பரான எலிபாஸ் கூறும் வார்த்தை. எலிபாஸ் கூறும்போது யோபு ஒன்றுமில்லாமல் எல்லாம் இழந்து போய் தன் உடலிலும் மனதிலும் பலன் இல்லாது இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அவ்வாறு கூற காரணம் என்ன தெரியுமா? யோபு நம்பியிருக்கும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவன் என்பதை அறிந்திருந்ததினால்தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கிறார். ஆகார் கவலைப்பட்டு அழுதாள். அவள் ஆண்டவரிடம் போகவில்லை. ஆண்டவர் ஆகாரை தேடி போய் அவளுடைய கவலைகளை மாற்றி அவளை விசாரித்து அவள் கண் முன்னே நீர் உறவையை காணச் செய்தார். எனவேதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டுகிறாள். இந்த உண்மை அறிந்த எலிபாஸ் யோபுவினிடம் கூறுகிறார், உமது கூடாரம் அழிந்து போன போதும், அவர் சம்பத்தெல்லாம் அழிந்த போதும், அவரை விசாரிக்க யாருமே இல்லை என்ற சூழ்நிலை இருந்த போதும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அந்நிய கண்களல்ல, உம்முடைய கண்களை காணும் என்று கூறி நீர் இருக்கும் இந்த நிலையை ஆண்டவர் விசாரித்து இழந்ததையெல்லாம் திரும்ப தருவார் என்று யோபுக்கு உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக யோபு பெற்றுக்கொள்கிறார். அன்பரே, ஆசீர்வாதத்தை தேடி எங்கும் போக வேண்டிய தேவையில்லை. நம் அருகிலேயே ஆசீர்வாதத்தின் ஊற்று காணப்படுகிறது. ஆசீர்வாத ஊற்றாகிய ஆண்டவரை மாத்திரம் நாம் பார்த்தால் போதும், நிச்சயம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். நாம் இருக்கும் இடம் ஒரு குறைவும் இல்லாமல் சமாதானமாயிருக்கும். நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவர் விசாரிக்கும் விதத்தில் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ்ந்தால் மட்டும் போதும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.